delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் வந்து தாவேகா நிர்வாகிகள், விஜய் ஓட்டு போட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மாதம் வரைக்கும் ஈபி கட்டினதை நீங்கள் ஓப்பனாக கொடுங்க. மனசாட்சியோட விஜய் அண்ணாவுக்காக நான் எதனையும் தியாகம் பண்ணுவேன்றதுலேருந்து தான் பேசாதீங்க. உங்கள் வீட்டு காசு வேஸ்ட் ஆகுதுல்ல, நியாயமாக எவ்வளோ ஈபி போயிருக்குன்னு பாருங்கள். இதை நான் சொல்லலை, ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு நியூட்ரலாக இருக்கிற விஜய்க்கு புகழ்ந்து பேசின ஊடகங்கள் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. சரி, சிடிஆர் ஏதாவது நான் நல்ல ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா மின் கட்டணத்தை கட்டுவதற்கு கால அவகாசம் கொடுக்குறோன்றார். இல்லை, அவர் போன கவர்மெண்ட்டில் அங்கே மின்சாரம் ப்ரொக்யூர் பண்ணதில் பிரச்சனை இருக்குது, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த துருபிடிச்ச தகரமாகவே இருந்துட்டு போகட்டும். துருபிடிச்ச தகரத்தை வச்சு மே மாதம் வரைக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டால் ஈபியில் எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் 4 வருஷம் கரெக்டாக கொடுத்தாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுற விஜய் சித்து 60,000 ரூபா ஈபி பில்லு கட்டியிருக்கிறதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் வீடியோவில் சொல்கிறாரு. எங்கிருந்து அவர் ஏறிச்சு ஒன்றுமே புரியலடா, எப்படா ஏறிச்சுன்றாங்க. அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னே ஒன்றும் புரியலை. மாற்றம்னு சொல்லி மக்கள் மனத்தை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. எங்கே போகுது அந்த ஈபி காசெல்லாம்? யார் வீட்டுக்கு போகுது? நிர்மல்குமார் வீட்டுக்கு போகுதா? நிர்மல்குமார் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறாரா? எங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. மாட்டுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னா ஈபி காசு நிர்மல்குமாருக்கு தான் போகணும். அந்த லாஜிக்கில் தான் பேச முடியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பில் வந்து நிறைய பேர் குறைஞ்சிருக்கு அப்படின்னும், இல்லை எனக்கு வந்து வழக்கத்தோட அதிகமாக இருக்குது அப்படின்னும் 2 தரப்பு கருத்து இருக்குது சோஷியல் மீடியாவில். சிலர் வந்து அதிகமாக இருக்குன்னு போடுற அதே போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னும் போடுறாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்லுங்கள், இல்லை உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் சொன்னாலும் ஓகே. கரண்ட் பில் விலை வந்து அதிகமாகிருக்கா? ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் வந்து தாவேகா நிர்வாகிகள், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மாதம் வரைக்கும் ஈபி கட்டினதை நீங்கள் ஓப்பனாக கொடுங்க. மனசாட்சியோட விஜய் அண்ணாவுக்காக நான் எதனையும் தியாகம் பண்ணுவேன்றதுலேருந்து தான் பேசாதீங்க. உங்கள் வீட்டு காசு வேஸ்ட் ஆகுதுல்ல, நியாயமாக எவ்வளோ ஈபி போயிருக்குன்னு பாருங்கள். இதை நான் சொல்லலை, ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு நியூட்ரலாக இருக்கிற விஜய்க்கு புகழ்ந்து பேசின ஊடகங்கள் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. குறிப்பாக இந்திய அளவில் இயங்கக்கூடிய ஆங்கில நாளிதழ்கள், தி ஹிந்து, பிரபலமான நாளிதழ்கள் எல்லாமே எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ரீடிங் ஆகிருக்கு, இதுக்கான என்ன பிரச்சனை, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரீடிங் எடுக்க அதனுடைய விளைவு தான் இவ்வளோ ஏறுது, இப்படி இது மட்டும் இதெல்லாம் இவ்வளோ காரணங்கள் அடுக்கியிருக்காங்க. இப்போ பாதி நேரம் பல இடங்களில் கரண்ட்டு கட்டு, பாதி நேரங்களில் பல இடங்களில் கரண்ட்டு கட்டு. அப்போனா ஈபி பில்லு கம்மியாக இருக்கணும். இல்லைங்க, இந்த ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுக்கணுன்ற கோரிக்கை முன்னாடிலேருந்தே இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நிறைய சட்ட சிக்கல் இருக்குல்ல, நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. விஜய் இல்லை, கடவுளே வந்தாலும் அதை நிறைவேற்றுறதுல பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஈபி துறையில் வந்து இன்னும் ஊழியர்களை அதிகப்படுத்தாமல் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை சாத்தியப்படுத்த முடியாது. சரிங்க, அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து 4 ஃபேனு, மொத்தம் 4 ஃபேனு, ஒரு லைட்டு, இதெல்லாம் ஓடும். நான் பர்சனலாக சொல்கிறேன், இவ்வளோ தான் ஓடி இருக்கு மாதம். ஒரு இல்லாமல் மோட்ரு தண்ணி, ஃபோன் சார்ஜ், எல்லாம் சேர்த்து எனக்கு வீட்டுக்கு வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 700 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரும் அதிகபட்சம். இப்போ நான் சொல்கிறேங்க, 4 மாதம் முன்னாடி வரைக்கும் 4 ஃபேன் தான் ஓடும். எங்கள் வீட்டில் ஏசி எதுவும் கிடையாது, 4 ஃபேனு இதுதான் ஓடும், அவ்வளோதான் ஓடும். அதுக்கப்புறமா இப்போ எங்கள் அக்கா வீட்டில் ஏசி இருக்குது. இப்போ அவங்க வீட்டிலலாம் பார்த்தா அதிகபட்சம் ஒரு 1500 ரூபா வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. ஆமாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கரண்ட்டு 3800 ரூபா. 4 ஃபேனு, அதே 4 ஃபேனு, சார்ஜரு, இதே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பேட்ரி பைக்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, இவ்வளோ தான் ஓடுது. டிவி கூட நாங்கள்லாம் டிவியில் எனக்கு என்றைக்கு ஆன் பண்ணி பார்த்தேன்னு கூட தெரியாது, எப்பயாவது ஒரு நைட்டில் சாயங்காலம் போடுறதான். அதுக்கெல்லாம் அவ்வளோ ஆகவே ஆகாது. 3800 ரூபா தலையே சுற்றிருச்சு. எங்கடா 3800 ரூபா, யாரா இப்போ ஒன்றுமே புரியல. நீ போய் பாரு என்னன்னு செக் பண்ணு அப்படின்னா, அங்கே போனால் ஈபியில் வந்து அவங்க என்ன சொல்லணும்னா அப்படி தான் வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு, கட்டி தான் ஆகணும். சரி, சிடிஆர் ஏதாவது நான் நல்ல ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா மின் கட்டணத்தை கட்டுவதற்கு கால அவகாசம் கொடுக்குறோன்றார். இல்லை, அவர் போன கவர்மெண்ட்டில் அங்கே மின்சாரம் ப்ரொக்யூர் பண்ணதில் பிரச்சனை இருக்குது, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. இல்லைங்க, பழைய ஈயம்பு தாளிக்கு பேரிச்சம்பளத்துக்கு வச்சுருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் தான் வச்சுருந்தாங்க திமுகன்னு சொல்லுது. அந்த துருபிடிச்ச தகரமாகவே இருந்துட்டு போகட்டும். துருபிடிச்ச தகரத்தை வச்சு மே மாதம் வரைக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டால் ஈபியில் எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் 4 வருஷம் கரெக்டாக கொடுத்தாங்க. உண்மையிலே திமுக வந்து சதி பண்ணுது அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்து மட்டும் எல்லாருக்கும் ஈபி கம்மியாக இருக்கணும்.
தேர்தல் வரப்போகுது அப்படின்னு. இல்லைனா கடைசி ஒரு வருஷம் தேர்தல் வரவும் குறைச்சிருக்கணும். 5 வருஷமும் சரியாக தானே இருந்துச்சு. 200 300 400 தானே ஈபி கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ மட்டும் எப்படி நான் ஓப்பனாக எடுத்து விட்டுருவேன். தாவேக்காவோட மாநில நிர்வாகி எனக்கு ரொம்ப க்ளோஸு. எனக்கு வந்து பில்லை அனுப்பி விட்டு, தம்பி இதை போடுப்பா அப்படின்னு என்கிட்டே கொடுக்குறாரு. என்ன உன் கட்சின்னு, பரவாயில்ல போடுப்பா, வயிற்றுச்சலாக இருக்குப்பான்றாரு. கீழ் வீடு மேல் வீடு அதுக்கு மேலே ஆஃபீஸ் வச்சுருக்காரு. 3த்துக்கும் சேர்த்து 5000 தான் கட்டிக்கிட்டு இருந்தார் பில்லு. இப்போ 38,000 கட்டுறாராம். 38,000 கட்டுறாராம் வீட்டு வாடகைக்கா? 3த்துக்கும் சேர்த்து ஈபி பில் 38,000 கட்டுறாரு. 3 மாதம் பில்லு என்கிட்ட கொடுத்துருக்காரு. அண்ணா நான் ஓப்பனாக போட்டுருவேன், பரவாயில்லையா போடு பரவாயில்லன்ட்டார். ஓகேவா அப்படின்னா போடு பரவாயில்லன்னு. இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த பில் எரர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவர் வேற வழியில் கட்டிதான் ஆகணும் சார். இவ்வளோ சிம்பிள் சார். விஜே சித்து எவ்வளோ கட்டியிருக்காரு ஈபி பில்லு? 60,000 கட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சு அதுலேயும் அவர் சொல்லியிருப்பார். 60,000 எங்கே இருக்குது, அந்த கீழே இருக்க அமௌண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம என்னோட உதாரணம் விடுங்க, என் பர்சனல் உதாரணம், மாநில நிர்வாகி உதாரணம் விடுங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுற விஜே சித்து 60,000 ஈபி பில்லு கட்டியிருக்கிறதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் வீடியோவில் சொல்கிறாரு. எங்கேருந்து அவர் ஏறுச்சு ஒன்றுமே புரியலடா, எப்பட்றா ஏறுச்சுன்றாங்க. எப்பட்றா அதே தாண்டா ஓடுது, அதே தான் இருக்குது, அதே தாண்டா இருக்குது, எப்பட்றா ஏறுச்சுங்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னே ஒன்றும் புரியலை. மாற்றம்னு சொல்லி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. எங்கே போகுது அந்த ஈபி காசெல்லாம்? யார் வீட்டுக்கு போகுது? நிர்மல்குமார் வீட்டுக்கு போகுதா? நிர்மல்குமார் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறாரா? எங்களுக்கு அந்த சந்தேகம் வருது. மாட்டுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னா ஈபி காசு நிர்மல்குமாருக்கு தான் போகணும். அந்த லாஜிக்கில் தான் பேச முடியும். சுற்றி எல்லார் வீட்லேயும் ஈபி, எல்லார் வீட்லேயும் ஈபி. இதில் வேற 200 யூனிட் ஃப்ரீன்ற வேற அந்த அறிவிப்பில் வேற நம்மளை ஏமாற்றி கல்த்தா கொடுத்துட்டாங்க. இல்லை, ஆனால் நீங்களும் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு கம்மியாக வந்திருக்குன்னு சிலர் வந்து கிளைம் பண்ணுறது எந்த பேஸும் இல்லாமல் சொல்லுவாங்க. இப்போது நான் சொல்கிறது வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு 2-3 பேரை சொல்கிறீங்க. நான் 70% பேருக்கு வந்து ஈபி வந்து 3 மடங்கு 2 மடங்கு அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ப்ரூஃபோட போடுறாங்க. பூட்டி வச்சுருந்த வீட்டுக்கு 500 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த ஈபி ரெண்ட்டு பூட்டி வச்சுருந்த வீட்டுக்கு 2,500 போடுறாங்கன்னு ஆதவன் தீக்ஷன்யா வந்து ட்வீட் போடுறாரு. பில்லோட போடுறாரு. 2,500 அப்புறம் 500 மாறுது, அப்புறம் அப்படியே 2,000 மட்டும் மாறுதுன்னு அவர் ட்வீட் போடுறாரு. பல பேர் முக்கியமான பிரபலங்களாக இருக்கிறவர்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி கட்டின ஈபியோட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு போடுறாங்க. வெறும் 299 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தவங்க ஈபியெல்லாம், வெறும் 299 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 2,000 கட்டுறாங்க. எங்கேருந்து அவ்வளோ ஆகும்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போ இங்கே ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது. என்னவா இருக்கும்? நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அதுவும் போன கவர்மெண்ட்டுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ், நிர்வாக திறமையற்றது செயல். மெயின்டெனன்ஸ் இல்லை. கடந்த ஆட்சியில் வரைக்கும் கரெக்டாக மின்சாரத்தை கரெக்டாக ரீடிங் பண்ணி கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பில்லு கட்டுறதுக்கு போனாங்கன்னா எவ்வளோ யூனிட்னு கேட்டால் மெசேஜ் வந்திருக்கும் போங்கிறாங்க. இது என்ன கொடுமை? அப்போனா இங்கே என்ன? அப்பயும் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள், ப்ராப்பராக ரீடிங் எடுக்கல, இல்லை டிஜிட்டல் மீட்டர் வச்சப்போ ஒரு எரர் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயா நீங்கள் சொல்கிறது தமிழ்நாட்டில் ஏதோ அங்கங்கே சில விஷயங்கள் ஒரு குற்றச்சாட்டுகள். நான் சொல்கிறது பபுள் பெருசாக இருக்குது. நான் சொல்கிறது பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் சென்னையில் மட்டும் இல்லை, மாநிலம் முழுவதும் பல மாவட்டங்களில் சோ கால் பர்சன்ஸ் இல்லை, முக்கியமான பிரபலங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போனா நீங்கள் இந்த மாதம் எவ்வளோ ஈபிக்கானதை எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். வருமானம் அதிகமாக உயரும். ஈபியில் இந்த மாதம் ஒட்டு மொத்தமாக எவ்வளோன்னு ரிட்டு போட்டு பார்க்கணும். ஒரு 2 மாதம் கழித்து பார்ப்போம். எவ்வளோ ஈபியிலேருந்து மட்டும் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கடைசி கவர்மெண்ட் வந்து நீங்கள் நியாயமாக மனசாட்சியோடு சொல்லணும். சென்னையில் பல இடங்களுக்கு போங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் யாரும் கை வச்சிடக்கூடாது, யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வெளியில் வண்ணமயமான ஒரு ஷீல்டை வச்சு அதை கவர் பண்ணி அதை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியும். அதை பார்த்தா பழசுன்னு எவனாவது மனசாட்சி இல்லாத சொல்லுவாங்களா? அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரை ஈபி யூனிட்டை அழகாக பக்காவாக கொண்டு போனவங்க இந்த ஆட்சியில் பண்ண தெரியல, இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் பழசுங்கிறாங்க, ஃபியூஸ் கேரை திருடிட்டு போகிறாங்கிறாங்க. ஒரே ஒரு பைக்கில் திருடிட்டு போன வீடியோ வந்துச்சுப்பா. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா மணி ஈஸ்டே தோற்றுரும். ஒரே ஒருத்தன் ஸ்கூட்டியை வச்சு தமிழ்நாடு முழுக்க ஃபியூஸ் கேரை திருடியிருக்கானா? அவனும் பகலில் திருடியிருக்கான். பகலில் திருடினவனுக்கு ராத்திரியில் எப்படி கரண்ட் போகும்? அது வேற ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குது. இப்படி கேட்டால் ஹார்ட் டிஸ்கை காணோங்கிறாங்க. ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போனது என்னென்னா 10, கண்டுபிடிச்சி வைத்தனா 20. என்னடா அது ஒன்றும் புரியாத புதிராகவே இருக்குது. ஈபிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே புரியல, புரியாத புதிராகவே இருக்குது.
விஜயோட தொகுதி பெரம்பூர்லேயும் கரண்ட் கட் ஆகுது, விஜயண்ணா இருக்கிற கொட்டிவாக்கம் பாலவாக்கத்துலேயும் நைட்டு கரண்ட் கட் ஆகி ரோட்டில் மறியல் நடத்துகிறாங்க. இல்லை இப்போ ஓரளவுக்கு குறைச்சிருக்காங்களா, ஓரளவுக்கு பெட்டர் ஆக்கியிருக்காங்களா? இன்னமும் பல இடங்களில் இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குன்னா வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெயில் மறுபடியும் எங்கேயாவது என்னைக்காவது அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை அதிகமாகும். எல்லார் வீட்லேயும் ஹீட்டை வந்து எல்லாரும் கரண்ட்டை ஓவராக போட ஆரம்பிப்பாங்க. ஏசியெல்லாம் அதிகமாக போட ஆரம்பிக்கும் போது ஓவர்லோட் ஆகி எல்லா இடத்துலையும் கரண்ட்டு கட் ஆகும். இங்கே மெயின்டைன் பண்ண தெரியல, அவ்வளோதான் விஷயம். எங்கள் வீட்டில் கரண்ட்டு கட்டு, நானும் நைட்டு ஃபோன் அடிக்கிறேன், ஈபி வரவே மாட்டேங்குது. அப்புறம் நாங்களாக கிளம்பி ஈபி ஆஃபீஸுக்கு 1 மணிக்கு போகிறோம். 1 மணிக்கு போனால் லைட்டெல்லாம் எரியுது, கதவு திறந்தே இருக்குது. நான் இங்கே வாசல்லேருந்து ஃபோன் அடிக்கிறேன், உள்ளே ரிங் அடிக்குது லேண்ட்லைன் ஃபோனு. உள்ளே போயிட்டு நானே எனக்கு பேசிக்கிறேன், ஹலோ வந்துட்டேங்க, நானும் வந்துட்டேங்க. அதிகாரிகள் பிரச்சனையா அரசு பிரச்சனையா? அதிகாரிகள் பிரச்சனை, அரசு பிரச்சனை, ரெண்டுமே தான். ஏன்னா ராத்திரியில் இன்னும் கூடுதலான ஆட்களுக்கு பணியமர்த்தணும், கான்ட்ராக்டில் கூட பணியமர்த்தணும், எதுவுமே இல்லை. ஈபி துறையில் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கே இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது, அதை நிறைவேற்ற முடியலை. இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த இப்போ ஈபி துறை போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நியாயமாக அவங்க முன்னாடியே அறிவிச்சிருக்கணும், ரொம்ப லேட் அவங்க. அப்போ இங்கே இந்த அரசாங்கம் நடத்துறதுக்கே பல சிக்கல்கள் இருக்குது, அதை அவங்களால வழி நடத்தவே முடியாது. அதை வந்து அவங்க வந்து ஒத்துக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸ்டாலினை வந்து கடந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் திறந்து வச்சாரோ, என்னெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாரோ, அது எல்லாத்தையும் போய் விஜய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை சுற்றி பார்க்கவே 5 வருஷம் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பேர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருப்பார். திமுக என்னெல்லாம் பேர் வச்சுச்சோ எல்லாத்தையும் பேரை மாற்றிக்கிட்டு இருப்பார். இப்போ இங்கே வரும்போது கூட எதிரில் ஒரு ஜிம் இருக்குது, அந்த ஜிம்மில் ஃப்ரீ ஜிம், அது கவர்மெண்ட்டோட ஃப்ரீ ஜிம்மு, கவர்மெண்ட்டோட பார்க்கு. அதில் எல்லா தொழில்நுட்ப ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லேருந்து எல்லா டெக்னிக்கல் எல்லாமே இருக்குது. மேலே ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்குது. அதை வந்து டக்குன்னு ஸ்டாலின் ஃபோட்டோவை இப்படி திருப்பி விட்டுட்டு துணியால் மறைச்சிருக்காங்க. நீ எதை மறைச்சாலும் உள்ள மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்ததை மறைக்க முடியுமா? மக்களுடைய மனசில் இருக்கிறத மறைக்க முடியுமா? எதுக்கு இந்த அல்பாசை? எல்லாத்துக்கும் பேரை மாற்றுறது. இன்றைக்கெல்லாம் ஒரு கொடுமை என்னென்னா, பஸ்ஸில் மகளிர் பயணத்தை விடியல் பயணத்தை மாற்றினாங்கல்ல, அது போல் இன்றைக்கி டிஎன்எஸ்சிடிசி ஆப் வந்து தாவேக்கா கொடி கலரில் மாற்றிருக்காங்க. எதுக்கு இந்த அல்பாசை? நீங்கள் நல்லது செஞ்சால் மக்களே உங்களை வீட்டுக்கு வீடு பஸ் கலர் அடிச்சப்போ வந்து மினிஸ்டர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அமைச்சர் சொன்னது என்ன அப்படின்னா, இதை நாங்கள் வாலண்டியராக பண்ணலை, அதிகாரிகள் இல்லை அந்த ஒர்க்கில் இருக்கவங்க பண்ணி. சரி, மாற்ற வேண்டியதானே? விஜயண்ணாவுக்கு தான் வந்து படத்தில் டிவிக்கேன்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வேணாம், அரசு வேற படம் வேறன்னு பிரிச்சாரு, அதனால் மாற்றிருங்க அப்படின்ற அளவுக்கு பக்குவம் இருக்குல்ல விஜயண்ணாவுக்கு. அப்போ இதையும் மாற்ற வேண்டியதானே? இது என்ன கொடுமையாக இருக்குது? இப்போ வந்து ஐசிடிசி ஆப் முழுக்க தாவேக்கா கொடி கலரில் மாறி இருக்கே, இது அரசாங்கத்துக்கானதா இல்லை கட்சிக்கானதா? கட்சி ஆப்பா அரசாங்க ஆப்பான்னு ஒரு சந்தேகம் வரும், கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இல்லைடா மை டிவிக்கே மாதிரியே இதுவும் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஒரே கலரில் இருக்கேன்னு, ஒரே பேட்டர்னில் இருக்கேன்னு. அது எவ்வளோ மோசமான விஷயம். இது வந்து அரசாங்கம் தனி, கட்சி தனி. இங்கே என்ன பிரச்சனைனா, அரசாங்கம், கட்சி, சினிமா 3 ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது. அரசு நிகழ்ச்சியில் பாட்டு பாடுறாங்க, என்னென்னமோ நடக்குது. அரசு நிகழ்ச்சியில் பாட்டு பாடுறாங்க, சினிமாவில் அரசு நிகழ்ச்சி போய் அரசு ஊழியர்கள், அரசு எம்எல்ஏ மந்திரிகள் போய் அழுகுறாங்க, என்னமோ ஒரு உழப்பி ஏதோ நடக்குது இங்கே. ஆனால் இல்லை இப்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள பார்க்க சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் அட்டென்டிவாக இருக்காங்களா? பார்க்க தான் சொல்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறலையே. நடவடிக்கை எதுவும் பெருசாக எடுக்கிற மாதிரி தெரியலையே. இப்போது அமைச்சர்களுடைய வாகனங்களில் போய் படத்தை போய் பார்க்குறாங்க. நீங்கள் படம் பாருங்கள், ஓகே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் அந்த படத்தை பார்க்கணுமாங்கிறதா எங்களோட பிரச்சனை. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த படத்தை கொண்டாடணுமாங்கிறதா எங்களோட பிரச்சனை. நீங்கள் படத்தை பாருங்கள், கொண்டாடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அது எங்களுக்கு அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அங்கேருந்து வந்த கூட்டம் தான், அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி பார்த்தா சினிமாலேருந்து பலரும் அதான் சொல்கிறேன், அது நான் கொச்சப்படுத்தலையே, அங்கேருந்து வந்த கூட்டம் தான். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருப்பீங்க. அது எந்த சீனை பார்த்து அழுதிங்கன்றது மட்டும் தான் எங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குது. அது ஒரு தனி சாப்டர் வச்சுக்கோங்களேன். எந்த சீனில் அழுதாருன்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. நானும் 4 ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒருவேளை விஜய் அடி வாங்குற சீனில் அழுதாங்களான்னு தெரியல. அப்பாடா நம்மளால் முடியாது அப்படின்னு இல்லை, தெரியல எனக்கு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் அங்கே போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே என்னோட நண்பர்கள், என்னோட சக தோழர்கள் எல்லாரும் ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் நீட்டுக்கு. அங்கே அடி வாங்கிட்டு இருக்கான். இங்கே பாலாபிஷேகம், குத்தாட்டம், கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2 வகையான தமிழ்நாடை நான் பார்க்குறேன். ஆனாலும் தமிழ்நாட்டில் போராட்ட குணம் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ நாங்கள் அதை கேட்குறோம். உடனே இவன் சொல்கிறான், உதயநிதி நடித்த படம் மாமன்னன் போகலையா அப்படின்னு கேட்குறான். மாமன்னன் போகும். மாமன்னன் நடக்கும்போது இங்கே ஏதாவது போராட்டம் நடந்துச்சா? மாமன்னன் ஒரு சமூக நீதி படம். போகும்போது போராட்டம் நடந்துச்சு, அதான் எல்லாரும். சரி, கூலி போகும்போது காவல்துறையோ இல்லை அரசு அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ துப்புரவு பணியாளர்கள்ட்ட யார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலையா?
பேச்சுவார்த்தை நடத்தலையா? அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை கொடுக்கலையா? இப்போ அதான் கேள்வி. சரி, கூலி படம் போயிட்டாங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை வழிநடத்தினது தோழர் பாரதி. எதுக்கு பாரதி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்? தாவேகா விஜய்க்கு போய் கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் தான் சார் உண்மையான ஜனநாயகன்னு போய் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு அங்கே போய் கொடுக்கணும்? கூலி படம் பார்த்தவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? கூலி படங்கிறது ஒரு ஜஸ்ட் பார்ட்டு. அது அந்த டைமில் அது ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல இவங்க போராட்டத்தில் இறங்கின அன்னையிலேருந்தே மேயர் பிரியா கூடவும் அமைச்சர் கே நேரு கூடவும் அமைச்சர் சேகர்பாபு கூடவும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே பேச்சுவார்த்தை நடந்துச்சா? நீட்டில் கடைசியில் ஹீரோயிசம் பண்ண வந்த அமைச்சர் அசிங்கப்பட்டு ஓடினது தான் நான் பார்த்தேன். என்னமோ அவர் பெருசாக போராட்டத்தை முடிச்சு வைக்கிற மாதிரி கெத்தாக வந்தார். ஆனால் அசிங்கப்படுத்தி கேவலப்பட்டு அமுச்சு விட்டாங்க. மெரினான்னு கத்தி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். உண்மையான ஒரு ஜனநாயகவாதிகளுக்கும் போலி ஜனநாயகவாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அம்பலப்பட்டு போய் நிற்கிது இன்னைக்கு. நன்றி. நன்றி.